வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை MBA பேச்சு பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம பிஹெச்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஹெச்டி பண்ணாலும் என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் எந்த மாதிரி காலேஜில் பிஹெச்டி பண்ணலாம், அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கூட வர்ஷா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் வந்து நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல் வர்ஷா. தேங்க்யூ. ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ ஆடியன்ஸ்க்கு. ஓகே, கண்டிப்பாக. ஐம் டாக்டர் எலிசபெத் வர்ஷா. நான் பிஹெச்டி வந்து NITலேருந்து முடித்தேன். ஐ டிட் மை பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ். ஓகே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டிஸ், NIT திருச்சி. ஸோ எக்கனாமிக்ஸில் ஐ சோஸ் ஏரியா காலேஜ் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ். அதில் ஒரு டாபிக் கால்ட் எஸ்ஏஸ்னு ஒரு இட்ஸ் பேசிக்லி ஒரு சிங்கிள் பேஜ் தீசிஸ் கிடையாது. It's 3 papers which has been compiled. So that is where the term is called as essays. அதில் 3 industries எடுத்து படித்தேன். So my basic topic is essays on automobile, construction and steel industries in India. So அது 3 டாபிக் எடுத்து படித்தேன். நீங்கள் ஸ்கூலிங் காலேஜ்லாம் எங்கே பண்ணீங்க? ஸ்கூல் வந்து டிவிஎஸ் லக்ஷ்மி மதுரையில் படித்தேன். கோயம்புத்தூரில் வந்து என்னோட கிராஜுவேஷன் தட் இஸ் BA எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் நிர்மலா காலேஜ், MA எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் த PST காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அதுக்கப்புறம் 1 year Medன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் பண்ணேன், மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ஃப்ரம் ஜேம்ஸ் குக் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் PhDக்கு ஆப்வியஸ்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். PhDக்கு மெயினாக PhD ஐ லைக் டீச்சிங், தட்ஸ் மை பேஷன். ஸோ PhDக்கு ஆப்வியஸ்லி நல்ல ரிசர்ச் ப்ரப்போசல் வேணும். அதுக்கு ஒரு 1.5 years ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட டொமெயின் என்ன, எனக்கு என்ன பிடிக்கும், நிறைய எக்ஸ்பர்ட்ஸை போய் மீட் பண்ணி ரிசர்ச் ப்ரப்போசல் ஒரு டுக் மீ சம் டைம் அது எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும். ரிசர்ச் ப்ரப்போசல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். NITயில் வந்து ஆப்வியஸ்லி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன், இன்டர்வியூ கொடுத்தேன். தென் ஐ வாஸ் செலக்ட். அதுக்கு கேட் எக்ஸாம் அந்த ஸ்கோர் வச்சு கூட எலிஜிபிள் ஆகுமா இல்லை எப்படி? அது இல்லை, NITs ஹாவ் அ வெரி டிஃப்ரெண்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ அது கண்டிப்பாக மீட் பண்ணணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ திங்க் இன்ஜினியரிங்க்கு வேறு மாதிரி வச்சுருக்காங்க. டோம்ஸும் HSSும் யூஸ்வலி ஐ திங்க் தி கோ ஃபார் நெட். கண்டிப்பாக அவங்க எக்ஸாம் கிராக் பண்ணணும், இன்டர்வியூவும் கிராக் பண்ணணும், நல்ல க்ரெடென்ஷியல்ஸ் வேணும், நல்ல மார்க்ஸ் வேணும். As I stated earlier, research proposal is very important. நம்மளோட ஏரியா சப்ஜெக்ட் ஏரியாவும் கைடு இல்லைன்னா நம்ம சூப்பர்வைசருக்கும் கொஞ்சம் இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சிமிலராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஈஸி டு கெட் இன். இப்போ என்னோட சருக்கு வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் கொஞ்சம் இன்டர்டிசிப்ளினரி அந்த மாதிரி இருந்தாங்க, பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கும் ஈஸியாக இருந்தது கிடைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுவோன்னே இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம பேசிக்காக எதை செக் பண்ணுவாங்க? இன்டர்வியூவில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ரிசர்ச் ப்ரப்போசல் பேஸ் பண்ணி கேட்பாங்க. கொஞ்சம் மெத்தடாலஜி அப்படின்னா வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, குவான்டிடேட்டிவாக குவாலிட்டேட்டிவாக அதை பற்றி கேட்பாங்க. கொஞ்சம் உங்கள் சாஃப்ட்வேர் நாலேஜை செக் பண்ணுவாங்க. உங்களோட பேசிக்லி உங்கள் ஸ்டடினால் என்ன யூஸ், தட் இஸ் த இம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்டடி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது ப்ளஸ் ரிசர்ச் கேப்பு. ஓகே. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து PhD ப்ரிப்பேர் பண்ணோம் இந்த எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூக்குன்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இன்டர்வியூஸுக்கும் இதுக்கும் யூஸ்வலி நம்ம கொஞ்சம் வந்து ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். இப்போ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா GDP என்ன, இன்ஃப்ளேஷன் என்ன, கண்டிப்பாக அது வந்து நம்ம நியூஸு இல்லைன்னா யூடியூப் வீடியோஸ் இல்லைன்னா பேசிக்லி வந்து ஐ வுட் சஜஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒப்பீனியன் காலம் கொஞ்சம் வாசிட்டிங்கனாலே பாதி எக்கனாமிக்ஸ்னால் கொஞ்சம் நல்லாவே தெரியும். அப்புறம் பேசிக் கொஸ்டின்ஸ், பேசிக் சிம்பிள் கொஸ்டின்ஸ் லைக் டிமாண்ட் என்ன, சப்ளை என்ன, ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி, அதெல்லாம் கண்டிப்பாக தெரியணும். எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன அதுதான் நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களோட பேசிக்ஸை கொஞ்சம் நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசர்ச் ப்ரப்போசல் ஒரு சூப்பர்வைசர் கிட்ட கொஞ்சம் கைட் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சீனியர்ஸோ
சீனியர் ரிசர்ச்சர்ஸோ இல்லைன்னா பாஸ்ட் உங்கள் டீச்சர்ஸ்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுட்டு அதை டெவலப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்ஓ எஸ்பிஎஸ்எஸோ ஏதோ கொஞ்சம் சைட் பை சைட் கற்றுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் டிப்ஸ் தட் ஐ கேன் கிவ் யூ. ஸோ ஒன்ஸ் நம்ம காலேஜ்குள்ளே போனோன்னே ஸோ இட்ஸ் லைக் 5-year ப்ரோக்ராமில். It's not a program. So it starts from 3 years. Max could be 5. It can extend even till 8. எப்படி வேணாலும் வரலாம். அது உங்களோட மெரிட் பொறுத்து இருக்குது. உங்களோடதும் உங்கள் ஏரியாவும் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா அது பொறுத்து இருக்குது. இட்ஸ் நாட் அ கோர்ஸ் அகெயின் லெட் மீ சே தட். எஸ். ஸோ பட் ஈச் இயர் எப்படி டிவைட் பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் என்ஐடிலலாம் 1 year வந்து கோர்ஸ் ஒர்க் இருக்கும். கண்டிப்பாக அது பண்ணணும். விச் வில் ஹேவ் 4 subjects. ஒன் வில் பி ரிசர்ச் மெத்தடாலஜி. அது நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அதுதான் காமனாக இருக்கும். அது எக்ஸாம் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸோட கிளியர் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வில் பி யோர் காம்ப்ரிஹென்சிவ் விச் இஸ் கால்ட் அஸ் அகெயின் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னுக்காக குட்டி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கணும். ஒரு என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஸோ அது கிளியர் பண்ணி அவங்க மெம்பர்ஸ் வந்து அதுக்குள்ளே ஒரு டாக்டரல் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. 4 பேர் இருக்கலாம், 3 பேர், ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அது வந்து ஃபேம் ஆனோடனே உங்கள் ரிசர்ச் ப்ரப்போஸ் யூ ஆர் ரெடி டு கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் செமினார் டாக்குன்னு சொல்லுவாங்க. தட் ஹேப்பன்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது. இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் என்று நான் சொன்னேன்னா நீங்கள் யூஜிசி கேர் மட்டும் இல்லை, எங்களுக்கெல்லாம் ஸ்கோப்பஸ் இருக்கணும். ஸ்கோப்பஸ் பப்ளிகேஷன் இல்லைன்னா SCI ஆர் ABDC ரேங்கிங் கண்டிப்பாக வேணும். அதில் ஃபர்ஸ்ட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் செமினார் டாக். அதே மாதிரி 2வது பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது செகண்ட் செமினார் டாக். லாஸ்ட் வில் பி ஒன் ஆஃப் யுவர் ரிசர்ச். நீங்கள் தட் இஸ் தீசிஸ் சப்மிட் பண்ணிங்கக்கப்புறம் ஒரு வைவா மாதிரி குட்டி வைவா மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தீசிஸ் சப்மிஷனுக்கு அப்புறம் வந்துட்டு தான் நிஜம் வைவா, த பிக் ஒன், த பிக் திங்ஸ் ஹேப்பன். தட்ஸ் வென் யூ கெட் யுவர் டாக்டரேட். So it's a long process, I understand. Yes. So இதுல ஏன் அந்த இயர் எக்ஸ்டெண்ட் ஆகும்? லைக் 3 years is fixed, மிச்சம் இருக்க 5 years to 8 years. இப்போ பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது கொஞ்சம் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட். அதனால தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் பேப்பர் பப்ளிகேஷன் ஜென்ரலி இட் வில் டேக் to 6 months to a year, sometimes more than a year also. ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணி SCI பப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். எப்படி சொல்ல, அதுவும் பேப்பர்ஸ் நான் சொல்லும்போது அதுலேயும் நிறைய கட்டங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பர் கொடுக்கும்போது அதுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் அவங்க வந்து அதை செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு 3-4 ப்ராசஸ் இருக்குது. கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. தே மைட் ரிஜெக்ட் த பேப்பர் ஆல்சோ. ஆஃப்டர் இயர் ஆல்சோ யூ மைட் கெட் ரிஜெக்டட். அப்படி கூட நடக்கலாம். ஸோ அதனால தான் சொன்னேன் அது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். ஸோ இந்த PhD ப்ரோக்ராம் பண்ணுறனால எனி ஸ்டைஃபண்ட் அந்த மாதிரி காலேஜ்லேருந்து எஸ் எஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ் எஸ்பெஷலி இஃப் யூ கிளியர் யுவர் நெட் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும். எங்களுக்கெல்லாம் ரேஞ்ச் வுட் பி அபவ் 30 to 40. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அதை நான் சொன்ன மாதிரி நெட் பொறுத்து இருக்குது. ஸோ வி கால் இட் சம்டைம்ஸ் as junior research fellow, senior research fellow. And very important thing, conferences attend பண்ணணும், which I completely forgot. அதுக்கும் சம்டைம்ஸ் வந்து ஃபண்டிங் இன்ஸ்டியூட்டே கொடுப்பாங்க. சில கான்ஃபரன்சஸ்க்கு வெளிநாட்டிலும் போகலாம். உங்களோட ரிசர்ச் ஏரியா டொமைன் பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் பர்டிகுலராக எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ பீன் ஆல்வேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதனால ஐ பீன் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் பை மை கிராண்ட்மா சிஸ்டர் ஹூ இஸ் ஆப்வியஸ்லி எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அதுலேருந்து எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு இஷ்டம். எனக்கு நம்பர்ஸ் மேலே ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு எக்கனாமெட்ரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப டஃப் சப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஃபவுண்ட் இட் லைக் எனக்கு சேலஞ்சிங்கான எந்த ஒர்க் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எக்கனாமெட்ரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் இந்த PhD முடித்தோடனே நம்ம வந்து லைக் டீச்சிங் டொமைன் மட்டும்தான் இருக்குமா, இல்லை என்னென்ன மாதிரி கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும்? 90% டீச்சிங்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக
ப்ளஸ் இப்போ ரெண்டாவது ஒன்று பார்க்கலாம், நீங்கள் வந்து கம்பெனிஸ்லேயும் யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ரிசர்ச் அனலிஸ்ட். நான் எக்கனாமிக்ஸ் டொமைன் பேக்ரவுண்ட்லேருந்து சொல்கிறேன். ரிசர்ச் அனலிஸ்ட் அந்த மாதிரி பண்ணலாம். மூணாவது இல்லை ரிசர்ச் மேலே இன்னும் ரொம்ப தீவிரமாக இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் போஸ்ட் டாக்டரல் கூட பண்ணலாம். தட் இஸ் அகெயின் வித் ஸ்டைஃபன் விச் ஸ்டார்ட்ஸ் அரவுண்ட் மோர் தேன் லைக் 60-70,000 இந்தியாவில். வெளிநாட்டிலையும் நல்லா லைக் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, எக்ஸ்பெஷலி விமெனுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது யூஎஸ்லலாம். யா யூ கேன் அதுவும் ட்ரை பண்ணலாம். இப்போ உமன் சொன்னால பேசிக்காக மினிமம் நம்ம பிஹெச்டி பண்ணுறதுக்குன்னா அட்லீஸ்ட் நம்ம 4 years ஆஃப் இன்ஜினியரிங் எதுவும் முடிச்சிருக்கணும். அதுக்கு நம்ம 4 years ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்புறம் டாக்டர் ப்ரோக்ராம் இட்ஸ் அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் 5 years 8 years வரைக்கும் போகணும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும்போது அஸ் அ ஃபீமேலுக்கு அது எப்போவுமே ஏஜ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்ல. ஓகே, ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு பை லார்ஜ் கேஸ் நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. மை பேரண்ட்ஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ். எஸ் விமென் கோ த்ரூ அ லாட், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த காலத்தில் ஐ டோன்ட் திங்க் தட் வில் பி அ சேலஞ்ச். இப்போ லைக் த வேர்ல்ட் இஸ் எவால்விங் அண்ட் சேஞ்சிங். ப்ளஸ் வந்து இது ஒரு பிக் திங் இஸ் இட்ஸ் அ சேலஞ்ச். கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு சேலஞ்ச். இந்த வழியில் தான் போகணுன்னு யாரும் சொல்லி தர மாட்டாங்க, நம்மளே தான் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும். பட் அண்ட் எண்ட் ஆஃப் த டே வென் யூ ஹாவ் அ டாக்டரேட் வித் யூ அண்ட் பீப்புள் கால் யூ அஸ் டாக்டர், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தட் ஆல் த ஹாப்பினஸ் இட் கிவ்ஸ் யூ அண்ட் யூ ஆர் வெரி ரெஸ்பெக்டட் இன் த சொசைட்டி. ஸோ தட் ஸ்பீக்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு லைக் காலேஜ்லேருந்து நிறையா ஃபண்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா யூஜிசியோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் தெரியும். லைக் ஸ்டைஃபன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் ஃபெலோஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒன் வுட் பி லைக் சிங்கிள் கேர்ள் சைல்டு ஃபெலோஷிப், அப்புறம் மைனாரிட்டிக்கு இருக்குது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங், இல்லைன்னா வெளிநாட்டிலே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது டாடுன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்புறம் யூஎஸில் கொஞ்சம் நிறைய ஃபெலோஷிப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தர் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். சரி, ஓகே. லைக் யூஷுவல் டே ஆஃப் அ பிஹெச்டி ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கும்? It will be mostly research. Okay. So generally like நான் ஆக்சுவலி கம்மி, என்னை விட இன்னும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கவங்க இருக்காங்க. ஸோ ஐ வுட் ஹவ் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் இன் a day say 8 hours மினிமம். ஸோ காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் ரீடிங் பண்ணிட்டு தான். ஆப்வியஸ்லி ரீடிங் இல்லைன்னா நடக்காது. நான் ஃபர்ஸ்ட்டோ செகண்ட் இயர்லேருந்தோ நாங்கள் வி கால் சம்திங் ஆஸ் லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லுவோம். லிட்ரேச்சர் ரிவ்யூனா உங்களோட டாப்பிக்கை பற்றி ஒரு மினிமம் நாங்கள் ஒரு 200 ஆர்டிகல்ஸ் வாசிச்சிருக்கணும். யா, ஓகே. ஸோ 200 ஆர்டிகல்ஸ் 4 yearsனால கூட கம்மி தான். லைக் நான் சொல்கிறேன் மினிமம் அட்லீஸ்ட் ஷுட் பி 100. ஸோ அப்போ நம்ம ரிசர்ச் பற்றி நான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 articles ஆகுது வாசிச்சுட்டு தான் தூங்கணும்னு இருந்தது. இல்லைன்னா கண்டிப்பாக பிஹெச்டி முடிக்க முடியாது. ஸோ ப்ளஸ் எழுதணும் எவ்ரி டே. நீங்கள் என்ன வாசிச்சிங்க படிச்சிங்க வாட் எவர் இட் இஸ் யூ ஷுட் ரைட். தட் இஸ் டாக்குமெண்டிங் இட். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் என்னோட டேட்டா கலெக்ஷன் வந்து ப்ரைமரி டேட்டாவும் யூஸ் பண்ணியிருக்கேன், செகண்டரியும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைமரினா தெரியும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். செகண்டரி இஸ் லைக் யூ ஹாவ் த ஒத்தென்டிக் சோர்சஸ், அதுலேருந்து டேட்டா எடுக்கிறது. அப்போ டேட்டா கலெக்ஷனே ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 6 months எடுத்தேன். அதே கொஸ்டினர் போய் எடுத்து அவங்கள மீட் பண்ணி அவங்ககிட்ட கேள்வி கேட்டு சர்வே மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. டேட்டா கிளீனிங் சொல்லுவோம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் படிக்கணும். நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்க ஜென்ரலி? இப்போ வந்து டு ஸ்டார்ட் வித் SPSS தான் பேசிக் ஒன். இப்போ நிறைய வந்திருக்கு. இப்போ எக்கனாமெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவியூஸ் டேட்டா அந்த மாதிரி இன்னும் புதுசாக எல்லாம் வருது. அட்லீஸ்ட் 6ஆவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்லாம் இதை வச்சு தான் நம்ம இன்னும் ரிசர்ச்சை ஃபர்தராக பண்ண போகிறோம். அனாலிசிஸ் அதை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன அதெல்லாம் ஒரு 3 yearsக்கு அப்புறம் கூட இருக்கலாம். ஐ மீன் டிபெண்ட்ஸ் ஆன் அ பர்சன் டு பர்சன், ஸ்டடி டு ஸ்டடி. ஸோ அனாலிசிஸ்லாம் பண்ணி
அது கண்டிப்பாக சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும். வாட் எவர் யுவர் டொமைன் இஸ். ஸோ பட் இந்த ஜேர்னிலையும் லைக் ஃபன் எலிமெண்ட்ஸ் லைக் கொஞ்சம் நீங்கள் சில் பண்ணுறதுக்குன்னா அந்த மாதிரி என்னென்ன இது? ஃபன் எலிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ரொம்ப சோஷியலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருந்தாலும் யூ டைவர்ட் ஃப்ரம் யுவர் கோல். ரிசர்ச்சோட யுவர் கோல். ரிசர்ச்ன்னு சொன்னாலே ரொம்ப திங்கிங்கும் வேணும், நிறைய திங்கிங். சம்டைம்ஸ் ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் யூ. இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ் தட் ஐ யூஸ் டு டூ. சம் டேஸ் கொஞ்சம் குட்டி ட்ராவல், எங்கேயாவது போயிட்டு வந்தால் பீச்சு, க்ரீன் நேச்சர்லாம் பார்த்தா எதாவது ஐடியாஸ் வரும். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. கிரியேஷன் ஆஃப் ஐடியாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ரிசர்ச். இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ வேறு அந்த வீடியோ பார்த்துட்டு பிஹெச்டி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் இஸ் பர்சீவரன்ஸ், வெரி இம்பார்ட்டண்ட். பர்சீவரன்ஸ் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டம். நடையில் விட்டுட்டு போகணும் கூட தோணும். அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் என் கோலை நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன்னு ஒரு இது இருக்கும். People might try to demotivate you, especially if you are a girl or a woman. I bet that people will they will gossip, they will ridicule you, they'll mock at you. அது ஒன்றும் கன்சிடர் பண்ணாதீங்க. உங்கள் கோலை வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும் மட்டும் யோசிங்க. ரெண்டாவது பர்சிவரன்ஸ் கூட பேஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம், ரிசல்ட்ஸ் பண்ணுவோம், நினச்ச மாதிரி வராது. இல்லைன்னா என்ன சொல்ல இல்லைன்னா நம்ம அக்ரி பண்ணாலும் சுற்றி இருக்கவங்க மைட் நாட் ஹவ் அக்ரி பிகாஸ் இட்ஸ் நாட் ஒன் வேனா. நம்மளுக்கு கைடு இருப்பாங்க, டேக் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒப்பீனியனும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் ரொம்ப படித்தவங்க தான். ஸோ அந்த மாதிரி வரும். அப்போது அது எதுவுமே நம்ம நல்லதெல்லாம் எடுத்துட்டு பேட் திங்ஸ் யூ ஜஸ்ட் இக்னோர். ஸோ பர்சீவரன்ஸ், பேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இனிமேல் பிஃபோர் பிஹெச்டி, தட் பிஹெச்டிக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனால கூட வந்து சொன்ன மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் போத் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நல்ல சூப்பரான ஒரு ரிசர்ச் ப்ரப்போசலும் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கோ த்ரூ பண்ண முடியும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல மறந்துட்டேன், உங்கள் ஃப்யூச்சர் அந்த நீங்கள் பண்ணுற ரிசர்ச் வந்து ஒரு 5 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் ஃப்யூச்சர் இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் ரொம்ப அவுடேட்டட் டாப்பிக்கை எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்கிற டாபிக்ஸாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் இந்த ஜேர்னியில் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு வந்து டேட்டா கலெக்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. One of my study was based on migrant workers. So obviously approaching them ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா டேட்டா ஒரு நாளில் மேபி ஒரு 2 ஒர்க்கர்ஸை தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கிட்ட நம்ம வந்து அப்ரோச் பண்ணி ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருந்தது. ரெண்டாவது வந்து எனக்கு அனாலிசிஸும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு எக்கனாமெட்ரிக்ஸ் சுத்தமாக நாலேஜ் கிடையாது. நீங்கள் யூஜி என்ன பண்ணேன்னு சொன்னீங்க? எக்கனாமிக்ஸ் தான் பண்ணேன். பட் யூஜி பிஜியில் வந்து கொஞ்சம் பேசிக் ஐடியா தான் இருக்கும். அவங்க வந்து சொல்லி தருவாங்க ரிக்ரெஷன் என்ன, கார்லேஷன் என்ன, லைக் நான் சொன்னதெல்லாம் சிம்பிள் டேர்ம்ஸ். இதெல்லாம் ஆனால் எப்படி ப்ராக்டிக்கலாக ஒரு டேட்டா செட் கண் முன்னாடி இருக்குது, ஒரு 200-300 டேட்டா கையில் இருக்குது, இது எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்னு வியந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கணும் என்னன்னே தெரியாமல் இருந்தது. அப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட, ஆனால் யாரும் ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாங்க. பிஹெச்டியில் பிரச்சனையே அதுதான், நோ ஸ்பூன் ஃபீடிங், எவ்ரிதிங் ஷுட் பி ஆஃப் யுவர் ஓன். அப்போ யாரோ என்கிட்ட சொன்னாங்க கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எக்கனாமெட்ரிக்ஸ் புக்கும் வாசிச்சுட்டு தான் இது ரிசல்ட் வந்தது. ஆனால் அது எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு தெரியல. ஸோ அது வந்து பிகினிங் இயர்ஸில் இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுங்க? நோ, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகே ஐ ஹேட் திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அனாலிசிஸ் கையில் இருக்குது, ரிசல்ட் கையில் இருக்குது, இது எப்படி இட் வாஸ் லைக் லிட்ரலி லைக் கிரீக் அண்ட் லாட்டின் முடிக்கணும்னு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் முடித்தேன். இன்டர்பிரிட்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் இதோட இம்ப்ளிகேஷன்னா இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு ஒரு கேள்வி இருந்தது.
அதுவும் கொஞ்சம் எகெயின் பிரெயின் ரொம்ப வேணும். ஏன்னா உங்களோட பண்ண ஒர்க்லேருந்து நம்ம எதுக்கு பண்ணோம், இதோட அவுட்புட்டை விட உங்கள் அவுட்கம் என்னன்னு தான் மெயினாக. மற்றவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதுக்கும் உங்களோட ஸ்டடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம ரிசர்ச்சே பண்ணுறோம். அது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை உட்காந்து யோசிச்சு ஃபைனலி எப்படி இப்போ ஓவர் கம் பண்ணி வருது. ஸோ இதே சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே நான் சொன்ன மாதிரி நல்ல பீப்புள் ஹூ ஆர் லைக் வில்லிங் டு ஹெல்ப் யூ இருந்தது. அப்புறம் எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்து தீசஸ் ரைட்டிங். நான் தான் என் சூப்பர்வைசரோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். தட் வாஸ் மை பிக்கெஸ்ட் சேலஞ்ச். ஏன்னா நான் ஐ சோஸ் ஆஸ் ஐ செட் ஏர்லியர் எஸ்ஸேஸ்ன்னு ஒரு டாபிக் எடுத்தனால 3 டிஃப்ரெண்ட் ஸ்டடினால அதை எப்படி கம்பைல் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது ப்ரோக்யூஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் வெப்சைட்ஸ் இருக்குது, அது நிறைய தீசஸ் காப்பீஸ் இருக்குது. அதை பார்த்து எழுதினேன். லைக் லிட்ரலி எவ்ரிடே நான் சொன்ன மாதிரி ஃபோல்டர்ஸாக வச்சு சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அந்த மாதிரி ஃபோல்டர் வச்சு எழுதி அதை கம்பைல் பண்ணி ஃபைனலி ஒரு 100 to 150 பேஜஸ் ஃபைனலி ரோட். அப்புறம் இதுவும் சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும்போது கஷ்டமாக வேணா தெரியலாம், ரெஃபரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு பேப்பர் பற்றி சொல்கிறேன், கோட் பண்ணுறேன், அந்த ரெஃபரன்சஸே ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 200 இருக்கும். எங்கேருந்து இந்த எக்ஸாக்ட்லி எடுத்தோன்னா அதுவே ஒரு 200க்கு மேலே இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஃபார்மேட் பண்ணி டேபிளை கரெக்டாக ஒழுங்காக அந்த பேஜுக்கெல்லாம் வருது. எல்லாம் took a lot of time. So that's what I said, persistence and patience very important. ஃபைனலாக இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் டிகிரி கம்ப்ளீஷன் வாங்கும்போது அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? Of course, on top of the world. When people call me as doctor, I don't know, I still feel very happy because I've earned for it. அதான் சொன்னேன், எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டாலும் லாஸ்ட் உங்களை டாக்டர்னு கூப்பிட்டு, எஸ்பெஷலி பீங் அ கேர்ள் அண்ட் உமன், யூ நோ, இட் மேக்ஸ் யூ ஃபீல் வெரி ப்ரவுட். சொசைட்டி வில் ரெஸ்பெக்ட் யூ லைக் வெரி நைஸ்லி. அதனால தான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். ஸோ யா. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? ஆப்வியஸ்லி இப்போ நான் டீச்சிங் பண்ணிகிட்ருக்கேன், லைக் இன் இக்னோ ஆல்சோ. எனக்கு போஸ்ட் டாக்டரல் பண்ணணும்னு ஆசை, எனக்கு ரிசர்ச் கொஞ்சம் பிடிக்கும். தட் இஸ் வாட் ஐ எம் ஹோப்பிங் ஃபார். ஸோ லெட்ஸ் see, fingers crossed. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக வந்து பிஹெச்டி பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்களோட லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் இவங்கள்ட்டையும் டேரெக்டாக வந்து ரீச் அவுட் பண்ணி உங்கள் கொரீஸை கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபர்தராக இது வந்து எனக்கு இந்த டாபிக்ஸ்லாம் எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் விட்டால் கூட நாங்கள் ஃபர்தர் வீடியோஸ் பேஸ்டாக வந்துட்டு நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். Don't worry. Be happy.